ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இந்து தர்ம சாஸ்திரம் கூறும் பயனுள்ள அறிவுரைகள். இடது கையால் ஆசனம் போட்டால் ஆயுள் குறைவு. இடது கையால் எண்ணெய் தேய்த்து கொண்டால் புத்திரநாசம். இடது கையால் சாப்பாடு போட்டுக்கொண்டால் செல்வம் அழியும். இடது கையால் படுக்கையை போட்டால் இருப்பிடம் சேதமாகும். ஜோதிடர், குரு, நோயாளி, கர்ப்பிணி, மருத்துவர், சந்நியாசி முதலியவர்களுக்கு அவர்களுடைய ஆபத்து காலத்தில் கண்டிப்பாக உதவ வேண்டும். இது புண்ணியமாகும். சகோதரன் அல்லது சகோதரி தாழ்ந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும். அன்னியை தினசரி வணங்க வேண்டும். பசு, தேர், நெய்க்குடம், அரசமரம், வில்வம், அரசுடன் சேர்ந்த வேம்பு இவைகள் எதிரில் குறுக்கிட்டால் வலதுபுறம் சுற்றி செல்ல வேண்டும். குடும்பஸ்தன் ஒரு ஆடை மட்டும் அணிந்து உணவு உண்ணக்கூடாது. ஒரு கையை தரையில் ஊன்றி சாப்பிடக்கூடாது. துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது. சூரியனுக்கு எதிரில் மலஜலம் கழிக்கக்கூடாது. கன்று குட்டியின் வயிற்றை தாண்டக்கூடாது. மழை பெய்யும் போது ஓடக்கூடாது. தண்ணீரில் தன் உருவத்தை பார்க்கக்கூடாது. நெருப்பை வாயால் ஊதக்கூடாது. கிழக்கு மேற்கு முகமாக உட்கார்ந்து மலஜலம் கழிக்கக்கூடாது. எதிர்பாராத விதத்திலோ தவறு என்று தெரியாமலோ பெண்கள் கற்பை இழந்துவிட்டால் புண்ணிய நதியில் 18 முறை மூழ்கி குளித்தால் தோஷம் நீங்கும். திருமணம் ஆகாமலே ஒரு பெண்ணுடன் வாழ்பவனை சுப காரியங்களில் முன்னிறுத்தக்கூடாது. சாப்பிடும் போது முதலில் இனிப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கசப்பு பதார்த்தங்களை வரிசையாக சாப்பிட்டு பின் நீர் அருந்த வேண்டும். சாப்பிடும் போது தவிர மற்ற நேரத்தில் இடது கையால் தண்ணீர் அருந்தக்கூடாது. கோவணமின்றி வீட்டின் நிலைப்படியை தாண்டக்கூடாது. இருட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது விளக்கு அணைந்துவிட்டால் சூரியனை தியானம் செய்து மீண்டும் விளக்கேற்றி வைத்துவிட்டு சாப்பிட வேண்டும். சாப்பிட்டவன் குடும்பஸ்தன் வெற்றிலை போட வேண்டும். வெற்றிலை நுனியில் பாவமும் முனையில் நோயும் நரம்பில் புத்தி குறைவும் உள்ளதால் இவற்றை கிள்ளி எறிந்து விட வேண்டும். சுண்ணாம்பு தடவாமல் வெற்றிலை வெறுமனையே வெறும் வாக்கையோ மட்டுமோ போடக்கூடாது. வெற்றிலையின் பின்பக்கம்தான் சுண்ணாம்பு தடவ வேண்டும். மனைவி கணவனுக்கு வெற்றிலை மடித்து கொடுக்காமலே தவிர கணவன் மனைவிக்கு, மகன், தாய், பெண் குழந்தைக்கு மடித்து தரக்கூடாது. குரு, ஜோதிடர், வைத்தியர், சகோதரி, ஆலயம் இங்கெல்லாம் செல்லும்போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது. தலைமையோ உடம்பையோ வலக்கையினால் மட்டும் சொரிய வேண்டும். 2 கைகளாலும் சொரியக்கூடாது. 2 கைகளாலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது. வலது உள்ளங்கையில் எண்ணெயை ஊற்றி தலையில் தேய்க்க வேண்டும். தலைவாசலுக்கு நேரே கட்டில் போட்டோ தரையிலோ படுக்கக்கூடாது. வானவில்லை பிறருக்கு காட்டக்கூடாது. மயிர், சாம்பல், எலும்பு, மண்டையோடு, பஞ்சு, உமி, ஒட்டாஞ்சில்லி இவற்றின் மீது நிற்கக்கூடாது. பேசும்போது துரும்பை கிள்ளி போடக்கூடாது. ஈரக்காலுடன் படுக்கக்கூடாது. வடக்கிலும் கோண திசையிலும் தலை வைத்து படுக்கக்கூடாது. ஒரு காலால் இன்னொரு காலை தேய்த்து கழுவக்கூடாது. தீயுள்ள பொருட்களை தரைமேல் போட்டு காலால் தேய்க்கக்கூடாது. பூமாதேவியின் சாபம் ஏற்பட்டு பூமி மனை கிடைக்காமல் போய்விடும். பகைவன், அவனது நண்பர்கள், கள்வன், கெட்டவன், பிறர் மனைவி இவர்களுடன் உறவு கொள்ளக்கூடாது. பெற்ற தாய் சாபம், செய்நன்றி சொல்லுதல், பிறர் மனைவி கூடுதல் பிராயச்சித்தமே இல்லாமல் அனுபவித்தே தீர வேண்டிய பாவங்கள். அங்கஹீனர்கள், 6 விரல் உடையவர்கள், கல்வி இல்லாதவர்கள், முதியோர், வேலை இல்லாதவர்கள் இவர்களது குறையை குத்தி காட்டி பேசக்கூடாது. ரிஷி, ஒரு ஜோதிடர், புரோகிதர், குடும்ப வைத்தியர், மகான்கள், கெட்ட ஸ்திரீயின் நடத்தை இவர்களை பற்றி வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடவோ அவர்களிடம் உள்ள தவறுகளை விளம்பரப்படுத்தவோ கூடாது. பிறர் தரித்த உடைகள், செருப்பு, மாலை, படுக்கை இவற்றை நாம் உபயோகிக்க கூடாது. பிணப்புகை, இளவெயில், தீப நிழல் இவை நம்மீது படக்கூடாது. பசுமாட்டை காலால் உதைப்பது, அடிப்பது, தீனி போடாமல் இருப்பது பாவம். பசுமாட்டை கோமாதாவாக எண்ணி சகல தேவர்களையும் திருப்திப்படுத்த வைப்பதற்கு அம்மாட்டுக்கு புல், தவிடு, தண்ணீர், புண்ணாக்கு, அகத்திக்கீரை கொடுப்பது புண்ணியம்.
தூங்குபவரை திடீரென்று எழுப்பக்கூடாது. தூங்குபவரை உற்று பார்க்கக்கூடாது. பகலில் உறங்குவது, உடல் உறவு கொள்வது கூடாது. அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, ஆசிரியர், மாணவர், கணவர், மனைவி, குழந்தை, தாய், பசு என்று இவர்களுக்கு இடையில் செல்லக்கூடாது. வீட்டுக்குள் நுழையும் போது தலைவாசல் வழியாகத்தான் நுழைய வேண்டும். நம்மை ஒருவன் கேட்காத வரையில் நாம் அவருக்கு ஆலோசனை கூறக்கூடாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.